ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்தியமா சொல்றேன், இப்படிலாம் எல்லா இடத்துலலாம் அமையாது. அதோ பாருங்களேன் ஸ்கூலு, இதோ பாருங்க ஒரு பெரிய நம்ம பசங்க விளையாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பார்க் ஏரியா. இதோ பாருங்க, இதான் நம்ம பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட். பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலேயே பார்க் இருக்கு. இது ரெண்டுமே பெரிய அட்வான்டேஜ். இது ரெண்டும் இல்லாம ரெண்டு சைடுமே கார்னர் பிளாட் இது. ஓகே, ரெண்டு சைடுமே 30 அடி ரோடு. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறவங்களுக்கு சரியான வென்டிலேஷன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி லொகேஷன் நம்ம குன்றத்தூர் மேத்தா நகர்லங்க. கார்னர் வீடு, 30 அடி ரோடு, பக்கத்திலேயே பார்க், பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கு. அத்தனை அட்வான்டேஜும் இருக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல. வாங்க பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. குன்றத்தூர்னாலே நம்ம எல்லாரும் கேட்கறது, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கண்டிப்பா மேத்தா நகர் தான். ஏன்னா மேத்தா நகர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பக்கா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, பக்கா வைடன் ரோடு, பக்கா கமர்ஷியல் டெவலப்ட் ஏரியா. இங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல, இதோ மிகப்பெரிய பார்க்குக்கு பக்கத்துல நாம ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்க்க வந்திருக்கோம். பார்க்க வந்திருக்க அபார்ட்மெண்ட்ல டோட்டலா 8 வீடு, அதுல 5 வீடு சோல்ட் அவுட் ஆகி 5த்துலயும் இது பாருங்க கார்லாம் நிக்குது பாருங்க. 5த்துலயும் ஃபேமிலிஸும் வந்துட்டாங்க. வெறும் 3 ஃபிளாட் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு கைவசம். ஓகே, அதுல 2 வீடு 2 BHK, ஒரே ஒரு 1 BHKவும் இருக்கு. இதுல பியூட்டி என்ன தெரியுமா? இருக்கிற அந்த 1 BHKக்கு கார் பார்க்கிங்கும் இருக்கு. எந்த அபார்ட்மெண்ட்ல கொடுக்குறாங்கங்க 1 BHKக்கு கார் பார்க்கிங்? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லட்டுமா? இருக்கிற 2 2 BHKவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. அட, எல்லாமே அட்வான்டேஜா இருக்குல்ல. சரி வாங்க இருக்கிற வீட்டை பார்த்துருவோம். லிஃப்ட் வசதி இருக்கு, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்கு. எல்லா ஃபிளாட்டுக்கும் வீடியோ டோர் ஃபோன் ப்ரொவைட் பண்றாங்க. 2 போர் கொடுத்துருக்காங்க. முக்கியமா EV சார்ஜ் போட்டுருக்கு. வாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டை பார்த்துருவோம். சேஃப்டி கிரில் கேட்டு, டீக்குட் மெயின் டோர் ஓப்பன் பண்ணா விசாலமான ஹாலுடன் இருக்கக்கூடிய 2 BHKவை நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிறது 2 2 BHK தான் இப்போ சேலுக்கு அவைலபிள் இருக்கு. திரும்ப அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. 8 வீடு 5 வீடு சோல்ட் அவுட் ஆகி ஆளுங்க வந்துட்டாங்க. கொடுத்துனும் வந்தாச்சு. 2 வீடு மட்டும் இப்போதைக்கு அவைலபிள். ஓகே, ஸோ அந்த வியூவை உங்களால் பார்க்க முடியும். நல்லா பெருசாகவே இருக்கு. லெஃப்ட் சைட் வாலில் உங்களுக்கு சோஃபா, இங்கே உங்களுக்கு டிவிக்கான பாயிண்ட் கச்சிதமாக இருக்கும். ஹால் நல்லா பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க செப்பரேட்டாக டைனிங் ஏரியா. கிச்சனுக்கு பக்கத்தில் இங்கே செப்பரேட் டைனிங் ஏரியா நமக்கு வந்துடுது. கிச்சன் நல்லா கம்ஃபர்டபுள் சைஸில் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட்டுக்கு வால்டேல் கொடுத்துட்டு எல் ஷேப்பில் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் உங்களுக்கு வாங்கின உடனே வுட் ஒர்க் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை, தேவைனா மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கிறதுனால. சரிங்களா? சரி, இப்போ இருக்க அவைலபிலிட்டி ஃப்ளாட்டை பற்றி பார்க்கணும்னா, இருக்கிற 3 ஃப்ளாட்டில் 2 2 BHK, ஒரு 1 BHK. இருக்கிற 2 2 BHK வீடுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஒன்று ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி, ஒன்று வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி இருக்கு. சரிங்களா? 2த்துலையுமே ஹாலில் பால்கனி வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோட் ஃபேஸிங் பால்கனியுடன் கூடிய ஃப்ளாட் அவைலபிள். இட்ஸ் மீன்ஸ் ரோட் ஃபேஸிங் ஃப்ரண்ட் வியூ பால்கனியுடன் கூடிய ஃப்ளாட் கூட அவைலபிள்ங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய பால்கனியை பார்க்குறீங்க. இது பேக் சைட் ஃப்ளாட். ஓகே, நான் ஃப்ரண்ட் வியூவுமே காட்டுறேன் உங்களுக்கு. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் பாருங்கள். ஒரு பால்கனியில் வந்து நின்று அப்படி ரைட் திரும்பினா பாருங்கள் பெரிய பார்க் ஏரியா. பார்க் வியூ அபார்ட்மெண்ட்டுங்க இது. அந்த பில்டிங்கே ஸ்கூல் பில்டிங்கு. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு, பார்க் பக்கத்தில் இருக்கு. மெயின் ரோட், பஸ் ஸ்டாப், மேத்தா நகர் ஆர்ட்ஸ் எல்லாமே வெறும் ஒரு 900 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஒரு ஃபுல்லி லோடட் பாசிட்டிவிட்டி, முழுக்க அட்வான்டேஜஸ் மட்டும் நிறைஞ்ச அபார்ட்மெண்ட்டு நான் இதை சொல்லுவேங்க. இருக்கிற 2 ஃப்ளாட்டுமே ஒன்று 1033 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இன்னொன்று 1088 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காமன் ரெஸ்ட் ரூமாக பார்க்குறீங்க. நீங்கள் இது இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட வரும். மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் சிஸ்டம் இருக்குது. அதில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட்டோட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நாம் மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோங்க. ஸோ இருக்கிற 2 2 BHKல நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒன்று 1033 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ஒன்று 1088 ஸ்கொயர் ஃபீட். சும்மா 700 750 800லாம் இல்லை, எடுத்தாலே 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். அப்படின்னும் போது ரூம்ஸஸ் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுள் சைஸாக பெருசாகவே விழுந்துருக்குங்க. நல்லா இருக்கு. பெட்ரூம்லையுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் அவாய்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஈவன் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் சும்மா நம்மளும் கொடுக்கணுன்ட்டு 6க்கு 4 கொடுக்கலங்க, 10க்கு 4ங்க. இந்த ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூம் 10க்கு 4. இது மட்டும் இல்லை, காமன் ரெஸ்ட் ரூமே 10க்கு 4 சைஸ், நல்ல கம்ஃபர்டபுள் சைஸ். ஓகே, அதே மாதிரி சிங்கிள் பாடி வெஸ்டர்ன் கிளாஸட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான். 7 ஃபீட்டுக்கு வால் டைல் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பேரிவேர் பிராண்டட் ஐட்டம்ஸ். நார்வுட் பிராண்டில் தான் ஸ்விட்சஸ்லாம் போயிருக்காங்க இவங்க. ஓகேங்களா? நார்வுட் பிராண்ட். ஓகே மக்களே, இதே பிளாக்ல ஒரு 1 BHK மட்டும் சேலுக்கு இருக்கு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 547 ஸ்கொயர் ஃபீட். நல்ல கம்ஃபர்டபுளான 1 BHK வீடு தான் அது. ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1033 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய 2 BHK விலை 66 lakhs. ஆல் இன்க்ளூசிவ். ரெஜிஸ்ட்ரேஷன், EB, GST, டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து 66 மட்டும்தான்.
அதுவுமே ரேட் நெகோஷியபிள். இது இல்லாம 1086 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய வீடு 69 lakhs. என்ன கேட்டிங்கன்னா குன்றத்தூர்ல அதுவும் மேத்தா நகர்ல இவ்வளோ அட்வான்டேஜோட இந்த ரேட்டுக்கு ஃபிளாட் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு விடாதீங்க. ரேட்டு ரீசனபிளா இருக்கனால தான் உள்ள 5 பேர் வாங்கிட்டு குடுத்தனம் பண்றாங்க. சரியா? மாடியில இருந்து பாக்குறோம், அதோ குன்றத்தூர் தாலுகா ஆஃபீஸுங்க அது. ஓகே, பக்கத்துல இங்க பாருங்க சிவன் டெம்பிள். அதே மாதிரி இந்த சைடு திருப்பினா இது ஒரு ஸ்கூல் பில்டிங். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்கூல் பில்டிங்கும் இன் பிட்வீன்ல இதோ பார்க் ஏரியா. அடா செம்மையா இருக்குல்ல லொகேஷன். வந்து பாருங்க, அபார்ட்மெண்ட் நிறைவா இருக்கும். உங்களுக்கு பேக் சைட் வியூவுடன் கூடிய அபார்ட்மெண்ட் இருக்கு. இது பாருங்க, இது ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனியுடன் கூடிய அபார்ட்மெண்ட். ஈஸ்ட் ஃபேசிங்ல நான் சொன்னேன்ல, அது இதுதான். இதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. அண்ட் டபுள் பெட்ரூம் 66 லட்சம் அண்ட் 69 லட்சம். 1 BHK ஒன்று இருக்குன்னு, அதோட ரேட்டு 35.5 lakhs. ப்ரோ, நான் சொல்றது ஆல் இன்க்ளூசிவ் ரேட்டு. நான் இன்க்ளூடிங் கார் பார்க்கிங்கும் சேர்த்து தான் சொல்றேன். இப்போ ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வந்து பாருங்க. குன்றத்தூர் மேத்தா நகர்ல இதை விட ஒரு பெஸ்ட் அபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் விடவே கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஜோன்ல வீடு பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். வீடு லேண்ட் வாங்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கணும் யோசிக்கிறதுலாம் சரிதான். ஏன்னா இப்பதான் பசங்களுக்கு லீவ் இருக்கு. இதான் ரைட் டைம். பசங்க நியூ ஏரியாக்கு போனா நியூ ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு அதெல்லாம் ஓகே. ஆனா வெளியே போய் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம்னு பார்த்தா வெயில் சுட்டு எரிச்சிரும் போல இருக்கே. என்ன பண்றதுனே தெரியலையா? நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. ப்ராப்பர்ட்டியை தேடி நீங்க ஏன் போனோம்? ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு தேடி வந்துச்சுன்னா ஒரே இடத்துல 500க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டி பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதுதான் இங்க நடக்க போகுது. ஆர்க் ஈவென்ட்டோட மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ வர மே 9ஆம் தேதி 10ஆம் தேதி நம்ம சென்னை வடபழனில நியர் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல ஜவஹர்லால் நேரு சாலையில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஹால்ல தான் இந்த எக்ஸ்போ நடக்குது. மொத்த ஃபேமிலியோட வாங்க. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்க இருக்கு. வந்து பாருங்க, பிடிச்சத புக் பண்ணிட்டு போங்க. கஷ்டமே இல்லாம ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம் பாருங்க. இது மாதிரியான எக்ஸ்போல வாங்கும்போது காம்படிட்டிவ் ரேட்ல வாங்க முடியும் உங்களால. சோ டோன்ட் மிஸ் இட். மே 9-10.